அனைவருக்கும் வணக்கம் மக்களே. இந்த ஒரு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, எல்லாரும் ஃபோட்டோலே தம்ப்நெயிலே பார்த்துருப்பீங்க இல்லையா? ஆமாங்க. இந்த வகை ரேஷன் அட்டைகளுக்கு மட்டுமே மாதம் மாதம் இனிமேல் 2500 ரூபாய் கிடைக்க போகிறது. அது எந்தெந்த அட்டைகளுக்கு மட்டும் கிடைக்க போகிறது? அதாவது மகளிர் உரிமை தொகையை பற்றி தாங்க இந்த வீடியோ இருக்க போகுது. ஏன்னா மகளிர் உரிமை தொகை பாதி மகளிருக்கு மட்டுமே பார்த்தீங்கன்னா இதுவரை வந்து மாதம் மாதம் 1500 ரூபாய் முதல் 1000 ரூபாய் வந்து ஒரு சில அட்டைகள் வாங்கிட்டு இருக்காங்க. ஸோ நேற்றைய முன்தினம் வந்து பட்ஜெட் கூட்டம் நடந்தது. அந்த பட்ஜெட் கூட்டத்துல வந்து இனிமேல் வந்து பார்த்தீங்கன்னா 1000 ரூபாயாக இருந்தது 1500 ரூபாயாக உயர்த்தி, அதாவது 2500 ரூபாயாக வழங்கப்பட வேண்டும் என்று தாக்கல் செஞ்சிருக்காங்க. ஸோ அதை பத்தின அப்டேட் தான் இந்த ஒரு வீடியோல நம்ம தெளிவாகவும் துல்லியமாகவும் பார்க்க போறோம். அந்த 3 வகையான அட்டைகள் என்னென்ன, எந்தெந்த அட்டைகளுக்கு இந்த 3 வகையான 3 வகை அட்டைகளுக்கு மட்டும் இந்த கிடைக்க போகிறது. ஸோ சந்தோஷமான ஒரு தகவல் அப்படி கூட சொல்லலாங்க. சரிங்களா? ஸோ இந்த மகளிர் உரிமை தொகை வந்து மீண்டும் புதிய விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. அந்த புதிய விண்ணப்பங்கள் எப்போதிலிருந்து நம்ம வந்து இதை அப்ளை பண்ணணும். ஸோ அதை அப்ளை பண்ணதுக்கு அப்புறம் நம்ம வந்து நெக்ஸ்ட் என்னென்ன பண்ணணும். ஸோ அது மட்டும் இல்லாம இதுவரை மகளிர் உரிமை தொகை வாங்காத பெண்களுக்கு, குடும்ப தலைவிகளுக்கு ஒரு குறுஞ்செய்தி அனுப்பியிருக்கிறாங்க தமிழக அரசு சார்பில். அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னாக்க, யாரெல்லாம் இதுவரை உரிமை தொகை வாங்காத இருக்காங்களோ அவங்களுக்கு ஒரு மெசேஜ் அனுப்பி, இனிமே நீங்க வந்து உங்களுக்குமே இந்த 1000 ரூபாய் மற்றும் 1500 ரூபாய் பிளஸ் 2500 ரூபாயும் சேர்த்து வழங்கப்படும் என்று தமிழக அரசு வந்து தெரிவிச்சிருக்கிறாங்க. ஸோ இதை பத்தின முழுமையான தகவல் தான் இந்த ஒரு வீடியோல நம்ம தெளிவாகவும் துல்லியமாகவும் பார்த்து தெரிஞ்சுக்க போறோம். சரிங்களா? ஸோ இது எல்லாமே பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நமது கவர்மெண்ட் ஜாப் டெய்லி அப்டேட் சேனலுக்கு இப்போதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைமா முதல் முறையா நமது சேனலை பார்க்குறீங்க, நம்ம வீடியோவோ பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷன்ல போட்டு வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய அரசு துறையிலிருந்து வரக்கூடிய எல்லா விதமான கவர்மெண்டோட ஜாப்ஸா இருக்கட்டும், அப்டேட்ஸா இருக்கட்டும், நோட்டிபிகேஷனாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் சரி நீங்க உடனுக்குடனே நமது சேனல்ல ஈஸியாவே துல்லியமாவே தெரிஞ்சுக்க முடியும். சரிங்களா? ஸோ அது மட்டும் இல்லாம நிறைய பேர் வந்து இந்த மாதிரி கவர்மெண்ட்ல இருந்து வரக்கூடிய ஸ்கீம்ஸ் எல்லாம் வந்து நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. ஸோ அதனாலதான் இந்த ஒரு வீடியோ நம்ம கொடுத்துருவோம். நோட்டிபிகேஷனாக இருக்கட்டும், எல்லாருமே பயன்படுத்திக்கிட்டோன்றதுக்காக தான் இந்த ஸ்கீம்ஸ் வீடியோவும் நம்ம வந்து கொடுக்குறோம். உங்களுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஸோ வாங்க வீடியோக்குள்ள போயிட்டு இதற்கான முழுமையான அப்டேட் என்ன ஏதுன்றதை தெளிவா பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? இங்க தெளிவா கொடுத்திருக்காங்க பாருங்க. மகளிர் உரிமை தொகை இதுவரை வாங்காத பெண்களுக்கு தமிழ்நாடு அரசு அனுப்பிய சர்ப்ரைஸ் மெசேஜ் என்ன அப்படின்றத பார்ப்போம். கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் பலன் பெறாதவர்களுக்கு தமிழக அரசு சர்ப்ரைஸ் குறுஞ்செய்தி அனுப்பப்பட்டுள்ளது. ஸோ இது வந்து அப்டேட் வந்து மார்ச் 1ஆம் தேதி அப்டேட் பண்ணிட்டாங்க. சரிங்களா? ஸோ அடுத்து பார்ப்போம். தமிழ்நாடு அரசு சட்டமன்றத்தில் 2025 to 2026ஆம் ஆண்டுக்கான நிதியாண்டிற்கான பட்ஜெட் இன்று 14ஆம் தேதி பட்ஜெட் கூட்டம் நடைபெற்றது. அந்த பட்ஜெட் கூட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு இன்று பட்ஜெட்டை தாக்கல் செய்தார். அதாவது 2021ஆம் ஆண்டு ஆட்சி பொறுப்புக்கு வந்த திமுக இந்த ஆட்சி காலத்தில் தாக்கல் செய்யும் இறுதி முழு பட்ஜெட் இது என்பது குறிப்பிடத்தக்கது. 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தல் வருவதால் அடுத்த நிதியாண்டிற்கான பட்ஜெட் இடைக்கால பட்ஜெட்டாக தாக்கல் செய்யப்படும் என்று தெரிவிச்சிருக்கிறாங்க. இதற்கிடையே பட்ஜெட்டில் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்திற்கு 13,807 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது. இதுவரை மகளிர் உரிமை தொகை பெறாத தகுதி வாய்ந்த இல்லத்தரசிகள் இத்திட்டத்தின் கீழ் விண்ணப்பிக்க உரிய வாய்ப்புகள் விரைவில் வழங்கப்படும் என்று நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு அறிவிச்சிருக்கிறாங்க. சரிங்களா? அடுத்ததா வந்து வரும் நிதியாண்டில் மகளிர் சுய உதவி குழுவுகளுக்கு 37,000 கோடி ரூபாய் அளவில் வங்கி கடன் வழங்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் தங்கம் தென்னரசு தெரிவித்தார். விடியல் பயண திட்டத்திற்காக 3,600 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் தெரிவிச்சிருந்தார் அப்படின்றத தெளிவா மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. அடுத்ததா வந்து தமிழ்நாட்டின் பொருளாதார வளர்ச்சியில் பெண்களின் பங்கை மேலும் அதிகரிக்கும் நோக்கத்தில் அடுத்த 5 ஆண்டுகளில் 1 லட்சம் மகளிரை தொழில் முனைவோராக உயர்த்திட 225 கோடி ரூபாயில்
பெருந்திட்டம் ஒன்று செயல்படுத்தப்படும் என்றும் தங்கம் தென்னரசு அறிவிச்சிருக்கிறாங்க. சரிங்களா? இது இன்னும் மகிழ்ச்சியை நமக்கு தெரிவிக்குது. ஸோ அடுத்ததா வந்து நீங்க புதுசா இப்பதான் நீங்க வந்து அப்ளை பண்ண போறீங்க மகளிர் உரிமை தொகைக்கு அப்படின்னா அதோட விண்ணப்ப படிவம் இதுதான். இந்த விண்ணப்ப படிவம் வந்து எங்கெல்லாம் கிடைக்கும் அப்படின்னா நெட் சென்டர்ல எல்லாம் கிடைக்கும். ஸோ நீங்க போயிட்டு அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அடுத்ததா வந்து இந்நிலையில் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் பலன் பெறாதவர்களுக்கு தமிழக அரசு சார்பில் குறுஞ்செய்தி அனுப்பப்பட்டுள்ளது. இதுவரை திட்டத்தில் பலன் பெறாத பெண்களின் செல்போன்களுக்கு தமிழக அரசு சார்பில் எஸ்எம்எஸ் அனுப்பப்பட்டுள்ளதுன்றதை தெளிவா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது வரைக்கும் யாரெல்லாம் நீங்க ஆஹ் மகளிர் உரிமை தொகை மாதம் மாதம் வாங்காம இருக்கீங்களோ அவங்க எல்லாருமே உங்களுடைய மொபைல் நம்பர் ஆல்மோஸ்ட் நம்ம வந்து ரேஷன் கடையில் கொடுத்துருப்பீங்க. உங்களுக்கு கண்டிப்பா எஸ்எம்எஸ் அண்ட் மெயில் வரும். தெரியாதவங்க தெரிஞ்சவங்க கிட்ட கொடுத்து நீங்க அதை செக் பண்ணிக்கோங்க. சரிங்களா? அதில் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்திற்கு 13,807 கோடி ஒதுக்கப்பட்டுள்ளது. இதுவரை பயன் பெறாதோருக்கு உரிமை தொகை வழங்க நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஸோ இது ரொம்ப ரொம்ப ஒரு மகிழ்ச்சிகரமான தகவல் தான். சரிங்களா? ஸோ இன்னைக்கான அப்டேட் நம்ம இதுதான் நம்ம கொடுத்துருக்கிறது. ஸோ மறக்காம எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த மாதிரி முக்கியமான வீடியோஸ் முக்கியமான அப்டேட்லாம் தொடர்ச்சி நம்ம அப்டேட் கொடுத்துட்டே இருக்கோம். இந்த மாதிரி இந்த மகளிர் உரிமை தொகை எப்படின்னு கேட்டீங்கன்னா வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ள அட்டைகளுக்கு மட்டுமே இந்த மகளிர் உரிமை தொகை வழங்கப்படும் என்றும் அறிவிச்சிருக்கிறாங்க. அது என்னென்ன அட்டை அப்படின்னா என்பிஹெச்ஹெச் கார்டு, பிஹெச்ஹெச் கார்டு, என்பிஹெச்எஸ், என்சி கார்டு இந்த கார்டுகளுக்கு மட்டும்தான் இந்த மகளிர் உரிமை தொகை வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க. ஆனா வந்து பொதுவா தான் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? இந்த 3 வகை கார்டுகளுக்கு முக்கியமா வறுமை கோட்டிற்கு வருடத்திற்கு ஒரு 25,000 to 30,000த்துக்குள்ள நீங்க சம்பாதிச்சிருக்கணும். ஸோ அதற்கான ப்ரூஃப் இருந்ததுன்னா கண்டிப்பா நீங்களுமே இந்த தடவை நீங்க வந்து அப்ளை பண்ணிக்க முடியும். ஸோ இதுதான். ஓகேங்களா? ஸோ எல்லாருமே வந்து மகளிர் உரிமை தொகை திட்டத்துல மீண்டும் வந்து விண்ணப்பிச்சுக்கோங்க. ஸோ தேங்க்யூ, வெல்கம். அடுத்த ஒரு அப்டேட்ல சந்திக்கிறேன். தேங்க்யூ.